அக்கா அக்கா தம்பி தம்பி ஆடிய பாதமோ அலாவுதீன் பூதமோ ஒன்று சேர்ந்து நல்ல காம்பினேஷன். இல்ல அப்பளாட்ட வேண்டாம். முடியல. என்னக்கா வீடா இருக்குது. காலையிலேருந்து ஃபேஸ்புக் தான் நோண்டிட்டு இருக்கீங்க. காலையில இருந்து எங்கடா இருந்து கதைப்போம். பார்த்தாலே அடிக்க முடியே தோணுதுக்கா. காலையிலேருந்து சும்மா வெயிலா இருக்குக்கா, நடக்கவே முடியலக்கா. 9 மணி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் சுற்றி அடிக்குதுக்கா. பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. அது தெரியுது, நான் நேத்து நடந்ததை சொன்னேன். நீ பக்கத்துல வந்தாலே ஏதோ ஒரு வில்லண்டம் பண்றதா தெரியும். அடிக்க கூடாது சரியாக்கா? என்ன தெரியுமாக்கா, ஏதாவது ஜூஸ் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது. மனசர ஒரு நாள் தான் லீவு வீட்டு அனுப்ப மாட்டேன், அதுக்கும் விட மாட்டேங்க. பெருசா ஏதாவது கேட்டா தான் எனக்கு ஏதாவது பேச்சு ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது. ஜூஸ் யாருக்கு? உனக்கு. நீங்க வேற ஜூஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டை போய் பாரு, தேசிக்கா இருக்கு எல்லாம் எடுத்து நீயும் ஒரு மேசையில செட் பண்ணி வச்சுட்டு என்ன கூப்பிடு, நான் வந்து செய்வேன். ஐயாம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். தேசிக்காய், தண்ணி, உப்பு, சீனி, அவ்வளோதானக்கா. கத்தி, அன்னாசி பழம் இருக்கு, எடுத்துருவா வட்டி, அதையும் சாப்பிடுவோம். உடைக்க அக்கா ஜூஸ் எடுத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். முக்கியமான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து என்னத்துக்கு அக்கா வரணும். பாச மலர அந்த பவள மல்லிகை பாரிஜாத பூவை அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. உப்பு கொண்டு வந்துட்டேன், சீனி கொண்டு வந்துட்டேன், தேசிக்காய் கொண்டு வந்துட்டேன், அன்னாசி பழத்தை மேல உள்ள குடுமையை எடுத்துட்டு அழகா வச்சுட்டேன், சட்டியை கொண்டு வந்துட்டேன். இது சட்டி இல்ல, இது கப். சரிக்கா. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்னடா, இவ்வளோ ஏன் டெக்கரேட் பண்ண? கொஞ்சம் அழகா ஸ்டைலா வீடியோக்கு இருக்கணும். என்னடா வெக்கப்படுறே? சரி, இப்ப நாங்க இப்ப வேலையில தொடங்குவோமா? சரிக்கா. நான் இந்த தேசிக்காய் உரிய வேலையை செய்யறேன். சரிக்கா. நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, என்ன செய்ய போறீங்க? மிகவும் கஷ்டமான வேலை அன்னாசி தோல் உரிக்கிறது. அன்னாசியோட கத்தி பெருசா இருக்கு, வெட்டுவீங்களா அன்றைக்கு? வெட்டாக டவுட்டா இருக்கு. வெட்டினதுல நீங்க வெட்டி தந்ததை சாப்பிட்டு மட்டும் தான் இருக்கேன். என்ற பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது கரைச்சி தாங்கன்னு சொன்னா. இப்போ அதுக்கு தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு. அன்னாசியை வெட்டி தந்தா தேசிக்கால கை வைக்கப்பட மாட்டேன். அன்னாசி சாப்பிடும் போது நல்லா இருக்கு, அதை கிளீன் பண்ண போது கஷ்டமா இருக்கு. எல்லா வேலையும் அப்படித்தான். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தத்துவத்தை சொல்லிட்டேன். உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே, என் தெய்வமே. அன்னாசியோட பெரிய கத்தியண்டா விட்ட கஷ்டங்க. இந்த கத்திக்கா, உங்களுக்குள்ளே இவ்வளோ அறிவு இருக்கா? திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, சொல்லவே முடியல. என்ன வெயிலுக்கா, நடக்கவே முடியல. நடக்காதீங்க, வெயிலுக்குள்ளேயே நடக்குவீங்க. சரி வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். சரி, இப்போ இதை கழுவுங்க, தண்ணி எடுங்க. பாவம், எல்லா வேலையும் அவங்களே பண்ணுறாங்க. சரி, இது இப்படி இருக்கட்டும். நம்ம வீடு கழிவெல்லாம் வீசிட்டு வரலாம். பரேக்க 2 பெரிய கப் எடுத்துட்டு வாங்க பாப்பா. சரி, இங்கே பாருங்க, தேசிக்காண்ட சாறு எடுத்துட்டேன். அடுத்தது வந்து தேவையான அளவு சீனி, சிறிதளவு உப்பு. போன தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பச்சை மிளகாய் வச்சோம், நான் செந்துடன் எல்லாம் சேர்ந்து.
அந்த மிளகாய் செடியில் பச்சை மிளகாய் 2 பிடிங்கிட்டு வா. இன்னும் காரமாக தூக்கலாம் நான் உனக்கு இந்த தேசிக்காய் தண்ணியை கரைச்சி தரேன். அக்கா தம்பி வந்துட்டேன். அக்கா ஆர்கானிக்கா அழகா வளர்த்துருந்தீங்கக்கா. சரியா? அக்கா வார்த்தையை மீச மாட்டான் அந்த சின்ராஸ். அவனுக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் முகத்துல யாரும் முடிக்க கூடாது. ஈரு யாராவது பார்த்தா அவங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. குட்டி இல்லை என்னால. நீங்க சொல்லணும். சரியா? தீர்ப்பை மாத்து. அதிகளவான காரம் போட்டா வயிறு எரியும். இந்த வெயில் காலத்துல வயிறு எரியும். எஸ். இன்னும் என்னென்னக்கா இருக்கு? இப்போ நீங்க சும்மா தானே இருக்கிறீங்க. நாங்க நீங்க சமைக்கும் போதெல்லாம் ஒன்று யோசிப்பேக்கா. இங்கே இப்படி சின்ன சின்ன சிறிது சிறிது துண்டுகளாக வெட்டவும். உங்களை பாராட்டு நினைக்கா. பாராட்டுறதெல்லாம் கேட்கக்கூடாதுக்காக எடுத்துக்கலாம். அக்கா சொன்ன மாதிரி கத்திய அன்னாசி பழத்தில் வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டிட்டோம். இனிப்பா இருக்கா? உண்மையா நல்லா இருக்குங்க. தேசிக்காய் தண்ணி தான் எதை மட்டும் சாப்பிடுவோமா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். பொறுங்க, பொறுமை பொறுமை பொறுமை. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஜூஸ் விட நல்லா இருக்கு. டெய்லி ஜூஸ் செஞ்சு தரீங்களாக்கா? இதுக்கு உப்பு காணுமாட்டு பார்ப்போம். வாவ், நல்லா இருக்கு. அக்கா சமைச்சாலே நல்லா இருக்கும். இது சமைக்கிறது இல்லை, கரைக்கிறது. இப்போ இந்த தேசிக்காய் ஜூஸ் கரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு எல்லாருக்கும் தெரியும். தேசிக்காய், தண்ணி, உப்பு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பச்சை மிளகாய் இடிச்சிட்டு போடுவாங்க. அது இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் வெயில் நேரத்தில் காரங்களை குறைச்சி கொண்டா அது இன்னும் அதிக அளவு நன்மையை தரும். காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. சாம்பிள் பார்த்து பார்த்தா கடைசி அவங்களே முடிச்சிருவாங்க போல. தாங்கா எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். இதை போடல. அதை போட இல்லை, அதை போடுறது. அதை போட்டுட்டு படிக்கலுமா? அன்னாசி பழத்தை போட்டு படிக்கலுமா? பொறுங்க, அவசரப்படக்கூடாது. கதை இந்த மைண்ட் வாய்ஸ் எவ்வளோ நேரத்துக்கு தான் நானும் பொறுமையா இருக்கிறது. வாய்க்குள்ள உமிழ்நீரா போகுது. சரி, மிச்சதான் எங்களை கேமராமேன் குடும்பம் மண்டேக்கு கேமராமேன் தெறிக்க விழுந்து ஓட போறேன். இதுக்குள்ள மிளகு போட்டுருக்காங்க. நல்லா இருக்கும். அதுக்கு மேல தான் மிளகாய் இடிச்சிட்டு போடுறது. இப்படியும் கௌசிக் அக்காவின் அன்பு பரிசு. இந்த தேசிக்காய் ஜூஸ் எப்படி இருக்குன்னு இப்போ கஜன் குடிச்சு பார்த்துன்னு சொல்லுவாரு. என்ன இப்போ வந்து ஆசையாக கேட்டிருந்தது. அதனால குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டேன். வெறும் தேசிக்காய் ஜூஸ் தாங்க கேட்டேன். மூலம் டேஸ்டா தருவீங்க இருக்கு. சூப்பரா இருக்கு. தேசிக்காய் ஜூஸோட பச்சை மிளகா அது ஒரு வேற டேஸ்ட். அதோட பிளஸ் அண்டாசி. ஏன் இவ்வளோ சீமா சரியா? தேசிக்காய் ஜூஸ் கரைக்க எல்லாருமே கண்டிப்பா பச்சை மிளகாவை இடிச்சு அதில் ஒரு அளவு போட்டுட்டு, அதாவது அதிக அளவாக போடாமல் ஒரு பச்சை மிளகா அப்படி போட்டுட்டு கரைச்சிங்கன்னா அது இன்னொரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை தரும். அதையும் தாண்டி புதினா இலைகள் இருந்தால் அதையும் போடுவாங்க. வீட்டை புதினா இலை இருக்குல்ல, அப்போ அதனால அதை நான் போடலை. பச்சை மிளகா மரத்துலேயே இருந்தபடியே அதை மட்டும் ஆஞ்சி போட்டிருக்கேன். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஜூஸ்? உண்மையை சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. முக்கியமா அக்காட்டு சாப்பாட்டுக்கு நான் அடிமை.